நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நவநீதம் பிள்ளையின் பதவி வெற்றிடத்திற்கு ஜோர்தான் இளவரசர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். இந்திய கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட இலங்கை மீனவர்கள் 12 பேர் கைது. மீன் வகைகளுக்கு நிர்ணய விலையை வழங்கும் முறையொன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. எதிர்வரும் 18 மணித்தியாலங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் தொழிலில் ஈடுபடுவோரும் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். விரிவான செய்திகளுடன் பிரதான கலையத்தின் தாரணி. நன்றி சிவாந்திரி. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளுடன். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர் குற்றங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதன் பிள்ளை குழு ஒன்றை நியமித்துள்ளார். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 26வது கூட்டத்தொடரில் நவநீதம் பிள்ளை இந்த குழு தொடர்பிலான தகவல்களை வெளியிடவுள்ளார். பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் அவர் இறுதியாக உரை நிகழ்த்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 26வது கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளர் நிகழ்த்தவுள்ள உரையின் பிரதியொன்று வெளியாகியுள்ளது. இதற்கமைய இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்காக ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் குழு ஒன்றை நியமித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதி உயர் மட்டத்திலான நல்லிணக்க செயற்பாட்டிற்கு வழிவகுக்கும் வகையில் மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைய முழுமையான விசாரணைக்கு தேவையான விசேட அதிகாரங்கள் மற்றும் நிபுணத்துவ ஒத்துழைப்பு கிடைக்கும் குழு ஒன்றே நியமிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மையுடன் கூடிய உண்மையை கண்டறியும் செயற்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மனித உரிமைகள் பேரவையின் 26வது கூட்டத்தொடருக்கான அங்குரார்ப்பண உரையில் இலங்கையிடம் நவநீதம் பிள்ளை வேண்டுகோள் விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் புதிய ஆணையாளராக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஜோர்தானின் நிரந்தர பிரதிநிதி இளவரசர் சைட்ரார் அல் ஹுசைனை நியமிக்க தாம் எண்ணியுள்ளதாக ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் அறிவித்துள்ளார். உறுப்பு நாடுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள பிராந்திய குழுக்களின் தலைவர்களுடன் நடத்திய கலந்துரையாடலுக்கு பின்னர் அவர் இந்த பரிந்துரையை ஐநா பொதுச்சபையில் முன்வைத்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான சாட்சி விசாரணைகள் 2ஆம் நாளாக இன்றும் இடம்பெற்றன. காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற 2ஆம் சாட்சி பதிவுகளில் 53 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். ஆணைக்குழு முன் சாட்சியம் அளிப்பதற்காக இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்ட 53 பேரும் சாட்சியம் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். Disappeared on the 12th of July 1990, and how did he disappear? I asked. எப்படி காணா போனார்? காலையில இருந்து லோரியில் படுத்துட்டு கல்முனை போயிட்டு வந்துட்டோம்ல சீனி அரிசி தான் ஏற்றி சீனி மூடை அரிசி மூடை ஒரு வந்துட்டோம்ல இனம் தெரியாத பயங்கர வாரியம் கடத்தி இனம் தெரியாத பயங்கரவாதம். எங்களுக்கு இதில் எடுத்து எடுத்தாங்க எங்களுக்கு பொடியல் எடுத்தாங்க மாற்ற கடமை செய்யும் இதில் செஞ்ச ஆளுங்க தான் இப்போ எங்களுக்கு இப்போ தான் இன்னைக்கு அவங்க வெளியில இருக்கிறாங்க தானே இது செஞ்ச ஆட்கள் தான் பிரதிநிதியாக இருக்கிறாரு. மற்ற இவர் தமிழகம் முன்னர் சந்திரகாந்த் அந்த டைம்ல லீக் பண்ணி தெரிஞ்சவா
மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான இரண்டாம் கட்ட சாட்சி விசாரணைகள் ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையில் நேற்று ஆரம்பமாகின. ஆணைக்குழு முன் சாட்சியம் அளிப்பதற்காக நேற்று 59 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் 49 பேர் மாத்திரமே சமூகம் அளித்திருந்தனர். குறுக்கல்மடத்தில் 163 பேர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அநேகமானோர் இந்த 2 தினங்களிலும் சாட்சியம் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வுகள் நாளையும் நாளை மறுதினமும் மண்முனை பெற்ற பிரதேச செயலகத்தில் இடம்பெற உள்ளன. இந்த ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் ஏற்கனவே கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தொழில்நுட்ப விடயங்களை பயன்படுத்தி சில இணையதளங்களை தடை செய்வதை நிறுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி நேற்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது. சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் போதே இந்த விடயம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அனைத்து இணையதளங்களை நிர்வகிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் இதனை நடத்தி செல்லும் நபர்கள், அதேபோல் அவற்றில் தொழில் புரிவோர் என அனைவரும் பல அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகியுள்ளனர். இவ்வாறு ஏன் இணையதளங்களினூடாக தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைக்கு தடையை ஏற்படுத்துகிறீர்கள் என கேட்க விரும்புகின்றோம். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ஊழல் போன்றவைகள் ஏதேனும் ஒரு முறையில் வெளிவந்துவிடும் என்ற சந்தேகமே இதன் மூலம் வெளிப்படுகிறது. களங்கம் ஏற்படுமாயின் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இழப்பீடை பெற்றுக் கொள்ள முடியும். அதுவே ஒழுக்கமுள்ள நடைமுறை. இதுபோன்ற முறையற்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஊடகவியலாளர்களையும் எதிர்கட்சியினரையும் பயங்கரவாதிகள் போன்று நடத்துகின்றனர். ஆகவே பயங்கரவாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கின்ற தொழில்நுட்ப முறைமைகளை பாவித்து நடவடிக்கை எடுப்பது இந்த நாட்டின் ஜனநாயகம் அல்ல. மாற்று கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களையும் கருத்து சுதந்திரத்தையும் இல்லாது செய்து ஜனாதிபதி தேர்தலுக்கு வழியமைப்பார்களாயின் அது இந்த நாட்டிற்கு செய்கின்ற துரோகமாகும். பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பின் சட்டத்தில் பாதுகாப்பை கோரும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. பொதுமகன் ஒருவருக்கு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும். அதேபோன்று அவரது மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் குற்றம் சாட்டப்படுமானால் அதிலிருந்து விடுபடுவதற்கு உள்ள உரிமை என்ன? காட்டு சட்டத்தை பயன்படுத்தி சேறு பூசி நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் செயற்படுவதற்கு இடமளிக்க முடியாது. நீதிமன்றத்திற்கு செல்ல முன்பு அரசாங்கம் அல்லது தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு இதை தடை செய்துள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தடை செய்ததாக நீங்கள் கூறுகின்றீர்கள். இதில் கேள்வி கேட்க ஒன்றுமில்லை. தடை செய்ததாக நீங்கள் கூறுவீர்களாயின் உங்களுக்கு நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். இந்த ஒழுக்கமுள்ள நாகரிகமுள்ள சமூகத்திற்கு வருகின்ற தடைகளை தடுப்பது இணையதளங்கள் அல்ல. எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கம் என்ற வகையில் தடுப்பதற்கும் ஏனைய ஊடகங்களினூடாக வெளிப்படுத்துவதற்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை மீனவர்கள் 12 பேரை இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இதுவரையும் 17 படகுகளுடன் 94 இலங்கை மீனவர்களை இந்தியா கைது செய்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைய கடந்த காலங்களில் இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். டிகிரி மற்றும் துலாச் ஆகிய மீன்பிடி படகுகளில் சென்ற 12 இலங்கை மீனவர்களை இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் சர்வதேச கடல் எல்லையை மீறியமையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கிறது. ஒரு மீனவ படகு தெய்வேந்திர முனையிலிருந்து தொழிலுக்கு சென்றுள்ளதோடு அதில் 5 மீனவர்கள் பயணித்துள்ளனர். அடுத்த படகு திருகோணமலையிலிருந்து சென்றுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கிறது. ගිය මයි 27 තමයි මගේ මහත්තයා දීවර රැකියාවට ගිය දේවේන්ද්‍ර වරායෙන් கடந்த மே மாதம் 27ஆம் திகதி எனது கணவர் தேவேந்திர முனை துறைமுகத்திலிருந்து சென்றார். பின்னர் கப்பல் ஒன்றில் வந்தவர்களால் கைது செய்யப்பட்டதாக படகொன்றின் ஊடாக தகவல் அனுப்பியிருந்தார். அவர்களை எவ்வாறேனும் காப்பாற்றி தாருங்கள். මගේ පුතාලා දෙන්නම එක දීවරේ ආට්ටන් තමයි දීවර කියා බලා පිටතල ඉන්නේ. எனது 2 மகன்களும் தொழிலுக்கு சென்றுள்ளனர். அதில் ஒருவர் திருமணம் முடித்துள்ளார். அனைத்து மீனவர்களுடனும் எனது பிள்ளைகளை மீட்டு தருமாறு கோருகின்றேன். கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் தற்போது தமிழ்நாட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில பிடிபட்டிருந்த இந்திய மீனவர்களை விடுதலை பண்ணி கொடுத்திருக்காங்க இலங்கை அரசு. அதே மாதிரி இந்தியாவில பிடிபட்டிருக்கிற இலங்கை மீனவர்களையும் உடனே விடுதலை பண்ணணும்னு சொல்லி நாங்க மீனவர் அமைப்புகள்லாம் எங்க கவர்மெண்ட்டுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அது மூலமாக முக்கியமான நியூஸ் உங்கள்கிட்ட எல்லாம் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு இலங்கை மீனவர்களையும் படகையும் உடனே விடுதலை செய்யணும்னு சொல்லி நாங்க கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு கூட 12 இலங்கை மீனவர்களை பிடிச்சதா இப்ப தகவல் தெரிஞ்சோம். உடனே இன்றைக்கு நாங்க உடனே இந்த இலங்கை மீனவர்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லி நாங்க எங்க கோரிக்கைகளை நாங்க அனுப்பியிருக்கிறோம். கண்டிப்பா கூடிய விரைவில் விடுதலை செஞ்சிருவாங்க.
අද අපිට නාවික ගමන් මාර්ගය අහිමි වෙලා තියෙනවා ඉඩම තියෙනවා පාර නැහැ. இன்று எமது கடல் மார்க்கமாக பயணம் இல்லாது போயுள்ளது. காணி உள்ளது, வீதி இல்லை என்பதனை போல கப்பலுக்கு செல்ல முடியும், நமக்கு செல்ல முடியாது. முதலில் அரபிக் கடலுக்கு செல்லும் போதும் வரும்போதும் படகுகளை கைப்பற்றுவதிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமானது. இவை ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றவை. அவர்கள் படகுகளை விடுவிக்க கோருகின்றனர். நாம் மீனவர்களை விடுவிக்குமாறு கோரினோம். அழுத்தங்களுக்கு மத்தியில் நாம் படகுகளை விடுவித்தாலும் அவர்கள் மீனவர்களை விடுவிப்பதில்லை. ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு மீனவ படகுகளே முக்கியத்துவம் பெறுகின்றன. மித்ரத்தை ஹஸ்திයක් විදිහට තමයි ඒගොල්ලන්ගේ නීති විරෝධීව අල්ලපු අය අපිට சட்டவிரோதமாக மீன்பிடித்தவர்கள் நட்பு ரீதியிலேயே விடுதலை செய்யப்பட்டார்கள். இதற்கு நாம் ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றோம். இல்லையேல் அடுத்த பேச்சுவார்த்தையின் போதே தீர்மானம் பெறப்பட வேண்டும். இந்த பிரச்சனை குறித்த புதிய பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என புதிய பிரதமரின் பதவியேற்பு விழாவிற்கு ஜனாதிபதி சென்ற போது இரு நாட்டு தலைவர்களும் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளனர். இழுபறி நிலை காணப்படுவதே தவிர இதுவரையும் பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. சட்டவிரோதமாக எல்லைகளை மீற வேண்டாம் என்று எமது மீனவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அவர்கள் அங்கு செல்வதால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மிகவும் கடுமையாக நடந்து கொள்கின்றார். විශේෂයෙන්ම ජයලලිත මහත්මියගේ එම ප්‍රාන්තයේ ඉතාමත් අදින් තාමත් එතුමිය කටයුතු කරනවා. இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்படுகின்றமை தொடர்பில் எமது இணையதளத்திற்குள் பிரவேசித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். எமது இணையதள முகவரி www.newsfirst.lk. மீன் வகைகளுக்கு நிர்ணய விலையை வழங்கும் முறைமையொன்றை தயாரிக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். மீனவர் சமூகம் கடற்றொழில் அமைச்சு மற்றும் திரைசேரியுடன் கலந்துரையாடி இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். மீன்களுக்கான நிர்ணய விலையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது கருத்து வெளியிட்ட கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு சில மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான டைனமைட்ஸை கடலில் வெடிக்கச் செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை உடனடியாக போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மீன்பிடிப்பதற்கான டைனமைட் பயன்படுத்தப்படும் மீனவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். 2013 ஆண்டு ட்ரைகம் விருது வழங்கும் விழாவில் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு 2 விருதுகள் கிடைத்தன. இந்த விருது வழங்கும் விழா பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. 2013 ஆண்டு ரைகம் விருது வழங்கும் விழா 10வது தடவையாக இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கா உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பேராசிரியர் ஃபெட்ரிக் ரத்நாயக்கா தலைமையிலான 5 நிபுணர்கள் அடங்கிய ஜூரிகள் சபையால் விருதுகளுக்கு உரித்தானவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். நியூஸ் ஃபர்ஸ்டினால் தயாரிக்கப்பட்ட கமத் நிகழ்ச்சிக்கு இம்முறை சிறப்பு ஜூரி விருது வழங்கப்பட்டது. සාම්ප්‍රදායික පුවත් වාර්තාකරණයෙන් නොකොට ගොස් ජනතාවගේ කාලීන ගැටලු නිර්මාණාත්මකව සාකච්ඡා කළ සිරස ටීවී නාලිකාවේ විකාශය වූ ගම්මැද්ද කාලීන වැඩසටහන. நியூஸ் ஃபர்ஸ்டினால் தயாரிக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியான சுசில் ஹிந்தல் பற்றிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுடன் நடத்திய கலந்துரையாடல் அடங்கிய 3 நிகழ்ச்சிக்கு நேற்றிரவு விருது கிடைத்தது. சிறந்த அரசியல் விவாத நிகழ்ச்சிக்கான விருதே இதற்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி தயாரிப்பாளரான நதிக்க விஜயவீர இதற்கான விருதை பெற்றுக் கொண்டார். இம்முறை ரைகம் விருது வழங்கும் விழாவை இசை மற்றும் நடனம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் மேலும் அலங்கரித்தன.
வருடத்தின் பிரபல நாடக நடிகருக்கான விருது ஜகத் சமிலவுக்கு இம்முறை வழங்கப்பட்டது. ஆஷா எதிரிசிங்க வருடத்தின் பிரபல நாடக நடிகையாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பிரபல சினிமா கேமரா கலைஞர் MD மஹிந்தபால, பிரபல நடிகை ரம்யா வணிகசேகர் ஆகியோருக்கும் இம்முறை கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. பிரபல நாடக நிபுணர்களான பராக்கிரம கிரியல்ல மற்றும் கலாநிதி ஜெயலலிதா மனோரத்ன ஆகியோருக்கு பிரதிபா பிரஹா விருதுகள் வழங்கப்பட்டன. வருடத்தின் சிறந்த நாடக நடிகருக்கான விருது ஜெக்சன் ஆண்டனிக்கு கிடைத்தது. நிலூக்ஷி பெர்னாண்டோஸ் வருடத்தின் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொண்டார். தமிழர்களுக்கு தற்போது முக்கிய 3 பிரச்சினைகள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அப்பாதுரை விநாயகமூர்த்தி தெரிவிக்கின்றார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தமிழரை புட்ட மரத்திலே 3 பிரதான பிரச்சனைகள் இருக்கு. எங்களுடைய அரசியல் தீர்ப்பு, மற்றது ஏழு குடியமர்ப்பு, மற்றது அரசு காணிகளை பொறுப்பேற்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தால யாழ்ப்பாணத்தில் தமிழர் இருந்தாரோ என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி கொண்டு வருகின்றது. கூடிய அவ்வளவு மும்முரமாக சிங்களவர் குடியேற்றப்படுகிறார். அது இப்ப இதுக்கு என்ன மறுமொழி என்றுதான் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை யாருக்கு சொல்லுவதென்றால்தான் கேள்விக்குறி. இங்கே எங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதுக்கு தகுந்த பரிகாரம் தாரதுக்கு ஒருவரும் இல்லை. கொச்சிக்கடை ஜிந்துப்புட்டி புனித அந்தோணியார் ஆண்கள் பாடசாலை அருகில் இன்று பிற்பகல் அமைதியின்மை ஏற்பட்டது. பாடசாலையின் பிரதான நுழைவாயில் உடைக்கப்பட்டமைக்கு பெற்றோர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தமையே இதற்கு காரணமாகும். கொச்சிக்கடை ஜிந்துப்பட்டி புனித அந்தோனியார் ஆண்கள் பாடசாலைக்கும் புனித அன்னம்மாள் பெண்கள் பாடசாலைக்கும் பிரவேசிக்கும் நுழைவாயிலில் சிலையொன்று வைக்கப்பட்டமைக்கு பெற்றோர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாடசாலை நுழைவாயிலை உடைக்காது அங்கு சிலை அமைக்குமாறு பெற்றோர்கள் ஏற்கனவே கோரியிருந்த போதும் ஜிந்துப்பட்டி புனித அந்தோனியார் ஆண்கள் பாடசாலையின் அதிபர் நுழைவாயிலை உடைத்து சிலை அமைப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இன்று பாடசாலை நுழைவாயிலுக்கு முன்பாக கூடிய பெற்றோர்கள் குறித்த சிலையையும் அகற்றியுள்ளனர். நம்முடைய பாடசாலை அதிபர் அனாவசியமற்ற முறையில், அதாவது யாருடைய அனுமதியும் இல்லாமல் மிகவும் தாண்டுதோணித்தனமாக, அதாவது யாருடைய அனுமதியும் பெறாமல் மிகவும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் எடுத்து நம்முடைய பாடசாலை மிகவும் கீழ்த்தரமான முறைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் அந்த பாடசாலையில் ஆர்வமுள்ள நல விரும்பிகள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை படிக்கும் மாணவர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் நாங்கள் முன்னின்று இந்த அதிபரை நாங்கள் கல்வி அமைச்சுக்கும் மேலதிக உயரதிக மட்டத்துக்கு உள்ள எல்லாருக்கும் நாங்கள் வேண்டுவது இந்த அதிபரை உடனடியாக இடமாற்றம் செய்வதற்கு நாங்கள் கேட்கிறோம். தனிப்பட்ட நோக்கத்திற்காக அதிபர் இந்த சிலையை அமைத்ததாக பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அவங்களோட அம்மா அப்பாவோட பேரை போட்டு இந்த இடத்துல அவர் அந்த சுருவத்தை வைக்கிறதுக்கு போறனால தான் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது சம்பந்தமா கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த பொது பாதையில் இருக்கிற அந்த கேட்டுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாம சுருவத்தை அந்த பக்கம் திருப்பி அவருக்கு இன்னைக்கு சுருவம் வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு பேரண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே தெரிவிச்சிருந்தோம். இவர் இதையும் கேட்காம இன்னைக்கு இருந்த கேட்டை அவர் ஒரு பொலித்தினால போட்டு மூடி களவால வெட்டி கொண்டு போய் உள்ளுக்கு வச்சுட்டு மூடி வச்சுக்கிட்டு இந்த சுருவத்தில் வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அங்கு ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து கொட்டாஞ்சேரி போலீசார் பாடசாலை அதிபரை அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றுள்ளனர். இதேவேளை இந்த பிரச்சினை குறித்து பெண்கள் பாடசாலையால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய புனித அந்தோனியார் ஆண்கள் பாடசாலையின் அதிபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்த ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் மேல்மாகாண சபை உறுப்பினருமான மனோ கணேசன் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இங்கே இருக்கக்கூடிய இந்த புனித அந்தோனியார் ஆண்கள் மகா வித்தியாலயம், அதே போல புனித அன்னம்மாள் மகளிர் வித்தியாலயம், இரண்டுமே இந்த கொச்சிக்கடை ஜிந்துப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 2 தமிழ் பேசும் மக்களது சொத்துக்கள். இந்த 2 பாடசாலைக்கும் பொதுவான இந்த பாதையிலே வாயில் கதவை அமைப்பதும் அந்த முனையிலே ஒரு சுருவத்தை அமைப்பதும் சம்பந்தமாக தன்னிச்சையான முடிவுகள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பாடசாலை ரெண்டிலேயுமே படிக்கும் பிள்ளைகள் பெரும்பாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அக்கா இங்கே படிக்கின்றார் என்றால் அண்ணா அங்கே படிக்கின்றார். ஆகவே பிரதான அனுசரணை இன்று ரட்டவிரு சங்கத்துடன் இணைந்திடுங்கள்.
எதிர்வரும் 18 மணித்தியாலங்களில் நாட்டின் மத்திய சப்ரஹமுவா மேல் மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தறை மாவட்டங்களில் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த காலப்பகுதியில் காங்கேசன்துறை முதல் புத்தளம் காலியூடான பொத்துவில் வரையான கடலோரங்களில் காற்றின் வேகம் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. இதன் காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதிக கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்த கடுமழையினால் 26,992 குடும்பங்களைச் சேர்ந்த 1,10,743 பேர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. களுத்துறை மாவட்டமே மழையினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கிய பல பிரதேசங்களில் நீர்மட்டம் தற்போது வடிந்தோடி வருகிறது. குடியிருக்கக்கூடிய வகையில் தமது வீடுகளை மக்கள் சுத்தப்படுத்துவதனையும் சில பகுதிகளில் காணக்கூடியதாக இருந்தது. களுத்துறை மாவட்டத்தில் மாத்திரம் 18,634 குடும்பங்களைச் சேர்ந்த 77,203 பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. களுத்துறை கல்கெட்டிய பிரதேசத்தில் இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்கு அனுராதபுரத்திலிருந்து வந்த சிலர் உடர் உணவுப் பொருட்களை இன்று பகிர்ந்தளித்தனர். இதேவேளை மண் சரிவால் 3 மரணங்கள் பதிவாகிய அகலவத்த மகாகம அம்பஸ்கந்த பிரதேச மக்கள் தங்குவதற்கு இடம் மற்றும் உணவு தயாரிக்க முடியாதமையினால் அவர்கள் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனர். மண்சரிவு காரணமாக ஆரணை மத்துகும பிரதான வீதியின் பம்பரெல்ல அக்குள பிரதேசத்தின் போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலையீட்டின் ஊடாக குறித்த பகுதியில் இருந்த கற்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தின் சில பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. வத்தளை கோங்கே தோட்ட பிரதேசத்தில் உள்ள 17 வீடுகளில் குடியிருந்த மக்கள் பிரதேச பாடசாலை ஒன்றில் தற்போது தங்கியுள்ளதுடன் குறித்த பாடசாலையின் அதிபர் அங்கிருந்து செல்லுமாறு தம்மிடம் கூறியதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பொதுசன உறவுகள் மற்றும் பொதுசன விவகார அமைச்சர் மர்வின் சில்வா நேற்று குறித்த பாடசாலைக்கு சென்றிருந்தார். මම පළපිටින් ඉන්නවනේ මට අඩු ගානේ මගේ ටෙලිෆෝන් නම්බර් ගන්නවනේ කිසිෙක් කෙනෙක් දෙන්න බෑ මං කියන්නේ දැන් ගම් වතුර අඩු නම් ගෙවල් වලට යන්න පුළුවන් නම් යන්නේ ඔයගොල්ලෝ යුතුයකම මම ආදරයට කියන්නේ හැරෙන තැන හොඳේ කියලා කෙඳි ආරන් ලෑස්ති වෙන්න එපා. இதேவேளை வெளிமட நாவல பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றின் மீது இன்று அதிகாலை 2:30 அளவில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதனால் எவருக்கும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத போதிலும் குறித்த வீடு சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நோய்கள் பரவக்கூடிய அபாயம் நிலவுகின்றமையினால் நீரை பயன்படுத்தும் போது அதிக கவனத்துடன் செயற்படுமாறு சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கிறது. இதேவேளை மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவு சுட்டிக்காட்டுகிறது. போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவித்து கைது செய்யப்பட்ட கர்வல கஸ்பிப பிரதேச சபையின் உபதலைவர் சமிந்த ருவான் ஸ்ரீ பெரேரா இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். உபதலைவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல போலீசார் முற்பட்ட போதிலும் பிரதேசவாசிகளின் எதிர்ப்பு காரணமாக அதனை செய்ய முடியாமல் போனது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். செல்லக்கதிர்காம பகுதியில் இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா கல்வி மற்றும் சுகாதாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். உயர்கல்வியை தொடர முடியாது 3,75,000 பிள்ளைகள் வீட்டில் இருக்கின்றனர். அதற்கான மானியங்கள் ஒதுக்கப்படுவதில்லை. 200 லட்சம் மக்களின் சுகாதாரத்திற்காக வருடாந்தம் 2 கோடி ரூபாவே ஒதுக்கப்படுகின்றது. வருடாந்தம் ஒருவருக்கு 1000 ரூபாவே ஒதுக்கப்படுகின்றது. அதிலும் மருந்து பொருட்களை கொண்டு வரும் போது 40 வீதத்தை திருடுகின்றனர். அவ்வாறு எனின் வருடாந்தம் ஒருவரின் சுகாதாரத்திற்கு 600 ரூபாவே எஞ்சுகின்றது. அதன் ஊடாகவே வைத்தியசாலைகளை கட்டியெழுப்ப வேண்டும். வைத்தியசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். வைத்தியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். இவை அனைத்தையும் செய்தால் வருடாந்தம் ஒருவரின் சுகாதாரத்திற்காக 100 ரூபாவேனும் அரசாங்கம் செலவு செய்யவில்லை. இதேவேளை கதிர்காமத்தில் இடம்பெற்ற விசேட சமய வழிபாடுகளிலும் சரத் பொன்சேகா கலந்து கொண்டார். முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாபா அபேவர்தனின் 59வது பிறந்த தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு இன்றைய நாள் முழுவதும் விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. தேவேந்திரமுனை விஷ்ணு தேவாலயத்திற்கு இன்று முற்பகல் சென்ற அமைச்சர் அங்கு சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார்.
அதன் பின்னர் மாத்தறை விகாரைக்கு சென்ற அமைச்சருக்கு தேரர்கள் ஆசி வழங்கினர். பின்னர் மாத்தறை ஆஜார் அப்பா பள்ளிவாசலுக்கு சென்ற அவர் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கொழும்பு புதிய நகர சபையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கல்வி தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த பிள்ளைகளிடம் பிறவி திறமைகள் காணப்படுகின்றன. எனினும் நிதி இல்லாத காரணத்தினால் அவர்களின் பிறவி திறமைகளை வெளிப்படுத்த முடியாது போயுள்ளன. இந்த பிள்ளைகளின் கல்வியை உறுதிப்படுத்துவதற்கான பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் நேற்று தனிப்பட்ட ரீதியில் முன்வைத்தேன். இந்த கல்வியை பாதுகாக்க வேண்டும். கல்வி தர நிர்ணய ஆணைக்குழு ஒன்றை நிறுவ வேண்டும். அதனை ஏற்று உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதன்போது ரவி கருணாநாயக்கவினால் தனியார் கல்வி நிறுவனத்தின் வருடாந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் நீங்களும் இணைந்து கொள்வதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. யாழ்ப்பாணம், மாங்குளம், மன்னார், தலைமன்னார், முருங்கன், மதவாச்சி, கற்பிட்டி, மூதூர், திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவில், நுவரடியா, கண்டி, பதுளை, பசறை, மாத்தளை, கேகாலை, அபிசாவளை, ரத்தினபுரி ஆகிய பகுதிகளில் உள்ள இரு பாலாரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் பிராந்திய செய்தியாளராக இணைந்து கொள்ளலாம். உங்கள் சுயவிவர கோவையில் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பதாக நமக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்ப வேண்டிய ஃபேக்ஸ் இலக்கம் 0114792733. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. வடமாகாண மாவட்டங்களுக்கு இடையிலான கரப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்ட போட்டிகள் இன்று நடைபெற்றன. கிளிநொச்சி நாளாம்பாய்க்கால் உதயதாரகி மைதானத்தில் இன்று காலை 8:30 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாகின. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் மற்றும் வடமாகாண விளையாட்டுத்துறை பணிப்பாளர் ஆகியோர் வடமாகாண மாவட்டங்களுக்கு இடையிலான கரப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்ட போட்டிகளை ஆரம்பித்து வைத்தனர். 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றிருந்தனர். காலை முதல் நடைபெற்ற இந்த போட்டிகளின் ஆடவருக்கான கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டிக்கு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அணிகள் தெரிவாகின. இந்த இறுதிப் போட்டியில் 3-0 என்ற கணக்கில் யாழ் மாவட்ட அணி வெற்றி பெற்றது. இதேவேளை மகளிருக்கான கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டியிலும் யாழ் மாவட்ட அணி வெற்றி வாகை சூடியது. முல்லைத்தீவு மாவட்ட அணியுடனான விறுவிறுப்பான இந்த போட்டியில் 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் யாழ்ப்பாண அணி வெற்றி ஈட்டியது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.